ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரத்தில் ஒரு வீடியோவில் லட்டு பிரச்சனையால் ஏழுமலையான நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக திருப்பதிக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லியிருப்பேன். போன சனிக்கிழமை திருப்பதி போயிருந்தோம். திருப்பதிக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. தூக்கத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு 1:30 கரெக்டாக ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஏழுமலையான தரிசனம் பண்ணிடணுன்ற ஒரு எண்ணத்துலேயே போயிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் ஒரு கும்பல் இருந்துச்சு. அந்த பக்கம் போனால் இதெல்லாம் 300 ரூபா டிக்கெட் இருக்கிறவங்க இவங்க தான் உள்ளே போகலாம், நீங்கள் டிக்கெட் இல்லை, நீங்கள்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணோம். எங்களை மாதிரியே ஒரு 2000க்கு மேலே, அதுக்கும் மேலே தான் வெயிட் பண்ணாங்க. அப்போ கூட எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஃப்ரீ பஸ்ஸு போவோம், அங்கே போனீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கண்டக்டர் பஸ்க்குள்ளே ஏறவே விடலை. பஸ் போயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நாங்கள் சந்தோஷமாக நடந்து போனோம். செம கும்ப வேறு. போகும்போதே ஒரு லைனில் அடைச்சிட்டாங்க. அதாவது கியூ வரிசையில் உள்ள ஒரு பாக்ஸு லைனாக இருக்கிறோம், அதில் போட்டு அடைச்சிட்டாங்க. என்னடா அது கால கொடுமைன்ட்டு ஒரு 2 மணி நேரமாச்சும் நாங்கள் அங்கே நின்றுருப்போம். 2 மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி விட்டதும் நாங்கள் சந்தோஷமாக போனோம். ஏழுமலையான கண்டிப்பாக பார்த்துருவோம் விடியறதுக்குள்ளன்ட்டு சந்தோஷமாக போனோம். ஆனால் அப்போ கூட விடலை. போயிட்டு இருக்கும்போதே குடோன் மாதிரி வந்துடுச்சு. இதெல்லாம் எனக்கு புதுசு. நான் இது வரைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனால் குடோன்லாம் அடைப்பட்டதில்லை. குடோன்லாம் அடைச்சி விட்டுட்டாங்க. நாங்கள் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு கண் அசந்துடுச்சு. ஏன்னா தூக்கம் இல்லாமல் ட்ரெயின்லேயே வந்தோம். நாள் ஃபுல்லும் படுத்து தூங்கிட்டோம். தூங்கி முழித்து பார்த்தா அங்கங்கே ஜனங்க பாத்ரூம் போகிறோன்ற பேரில் போயிட்டு தூங்குறவங்க மேலே அவங்க மேலே இடிச்சிக்கிட்டு மிதிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இந்த மாதிரி நம்ம சுத்தபத்தமாக வந்தோம், இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களேன்ட்டு நாங்கள் டயர்டை பொருட்படுத்தாமல் ஏஞ்சி உக்காந்துட்டோம். விடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் காட்டிடுவாங்க ஏழுமலையானன்ட்டு நாங்கள் நம்பி இருந்தோம். பொழுது விடிஞ்சும் காட்டல. கொஞ்ச நேரம் சென்று ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி விட்டதும் நாங்கள் வெளியே போயிட்டு இருந்த பொருளெல்லாம் செக்யூரிட்டிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிவிட்டு மொபைலில் ஒப்படைச்சிக்கிட்டோம். மறுபடியும் ஒரு குடோனில் அடைச்சிட்டாங்க. இப்படி தாங்க நாங்கள் போயிட்டு 3ஆவது நாள் தான் ஏழுமலையான தரிசனம் பண்ணோம். ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆடு மாடை மந்தையில் அடைக்கிற மாதிரி மனுஷங்களை அடைச்சிட்டு அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது செக்யூரிட்டி அப்படியே விசில் அடிக்கிறாரு. ஒன்று ஓடுறாங்க ஜனங்க. அவங்கவுங்க ஊரில் பிள்ளைங்கள விட்டு வந்திருப்பாங்க, வயசானவங்கள விட்டு வந்திருப்பாங்க. இத்தனாம் தேதிக்கு கண்டிப்பாக வந்துடுவோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஊர்லேயும் நிறைய பேர் அவங்கவுங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது ரொம்ப அநியாயம். குடோனில் அடைச்சது போக நடைபாதையிலையும் ஜனங்க படுத்து தூங்குறாங்க. ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் ரொம்ப அனுபவிக்கக்கூடாது. காசு இருக்கிறவங்க ஏழுமலையான பட்டுன்னு தரிசனம் பண்ணுறாங்க. காசு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை. இவங்க எல்லாருமே நடைபாதையில் படுத்துக்கிறவங்க. ஏன்னா நைட்டே குளித்து முடித்து சுத்தபத்தமாக இருந்தவங்க தான். இவங்க பண்ணுற அநியாயத்தில் நடைபாதையில் அவங்களையும் மீறி தூங்கிட்டாங்க. இவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களாம் முந்தா நாள் வந்தவங்க. எப்படியாச்சும் நம்ம ஏழுமலையான தரிசிக்க மாட்டோமான்ற ஏக்கத்தில் அவங்கவுங்க லக்கேஜை தூக்கிக்கிட்டு எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இப்போ அங்கே இருக்கிற ஐயருங்க மற்றவங்கெல்லாம் ஒன்று கேட்கும்போது, ஐயருங்களேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குளித்து முடிச்சுட்டு வர்றவங்கள தொடாமல் கொள்ளாமல் அவங்க ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு தான் நம்மளை பார்க்க விட்றாங்க. அதே மாதிரி வர்ற மக்களையும் சுத்தபத்தமாக இருக்கும்போதே ஏழுமலையான தரிசனம் பண்ண வைக்கலாம்ல. அந்த மனப்பக்குவம் ஏன் வரல அவங்களுக்கு யாருக்குமே? எனக்கு இப்போல்லாம் திருப்பதினாலே அப்படியே எட்டிக்காயாக கசக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பட வேண்டிய ஒரு கஷ்டத்தெல்லாம் அந்த 3 நாளில் அந்த குடோனில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். எப்படா ஊருக்கு போவோம், ஏழுமலையான கூட பார்க்க வேணாம், எப்போ குடோனை திறப்பாங்க, வீட்டுக்கு ஓடிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.
குடோன்லாம் அடைச்சிடுறீங்க சரி, எத்தனை நாள் அடைக்கிறீங்க? 3 நாள் 4 நாள் அடைக்கிறீங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வருவாங்க. சாமி கோயிலில் குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துடலான்ட்டு. ஆனால் 3 நாள் அடைக்கிறப்போ அவங்க எங்கே துணி காய வைப்பாங்க, எங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னாலும் பாத்ரூம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. எடுத்துகிட்டு வந்த துணியை கட்டிட்டாங்க, அவங்களையும் தூங்க வச்சிடுறீங்க குடோனில். சாப்பாடு போட்டுடுறீங்க சரி, இயற்கை உபாதையை கழிக்க கக்கூஸ் இருக்குது, எல்லாம் சரி தான். ஓகே, கும்பலாக இருக்குது அதனால தான் குடோனில் அடைக்கிறீங்கன்னு பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் அடைச்சிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்தாலும் உண்டு, எடுக்கலைனாலும் உண்டு. சாமியை தரிசனம் பண்ண விடலாம்ல. எதுவுமே இல்லாமல் அவங்கள போட்டு மன ரீதியாக உடம்பு ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்தளவுக்கு சாமியை தரிசனம் பண்ண வைக்கிறீங்க. அந்த சாமிக்கு எல்லாமே தெரியும், அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த சாமிக்கு உணர்ந்திருக்கும். ஆனால் இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான், மனிதர்களாகிய நீங்கள் மட்டும்தான். இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இருக்கிற மக்களுக்காக ஏழுமலையான் கண்டிப்பாக ஒரு நாள் எழுந்து அப்படியே சொல்ல முடியாது, அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் நொந்து போயிட்டோம். பணத்துக்காக ஒரு பூஜை, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு பூஜை, இல்லாதவங்க தானே வராங்க, அவங்களுக்கு இந்த கொடுமை. ஒன்றும் வேணாம், இந்த மக்கள் படுற அவஸ்தையை நீங்களும் அனுபவிக்கணும்னா ஒரு அரை மணி நேரம், ஒரு நாள் 3 நாள் வேணாம், அரை மணி நேரம் அந்த குடோனில் அப்படியே பூட்டிக்கிட்டு இருங்க. அப்போ இருக்கும் உங்களுக்கு மக்களோட மன போராட்டம். நாங்கள் வரலன்னா திருப்பதியாக இருக்காது, திருப்பிக்கும். ஃப்ரீ டிக்கெட்டு தராங்க, வாங்க கண்டிப்பாக திருப்பதிக்குன்னு சொல்லி மக்களை கைதி கூண்டில் அடைக்கிற மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி தண்டனைப்படுத்தி அதுக்கப்புறமா அழுக்காக்கி அதுக்கப்புறமா ஏழுமலையான தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏழுமலையானுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். மக்களுக்காக ஒன்று சொல்கிறேன், இந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க. நம்ம பணத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு நம்ம பணத்திலேயே எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்மளையே கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடாது. நம்ம கழியை வச்சுக்கிட்டு ஆடு மாடை திருத்துற மாதிரி ஒரு பக்கம் திருத்துறது, மக்கள் ஓடுறத கண்டு ரசிக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அந்த ஏழுமலையான் என்னைக்கு திருப்பி அடிக்க போகிறாருன்னு தெரில, கண்டிப்பாக அடிப்பார் பாருங்க. இந்த கொடுமைக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அதோட தக்க ஒரு பலனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ளுவீங்க. இது நிச்சயம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அது எங்கள் ஏழுமலையான், நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் ஏழுமலையானை வச்சுக்கிட்டு எங்களை பாடாப்படுத்துறதுக்கு எங்கள் ஏழுமலையான் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.